நம்ம ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ற ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் எல்லாம் நிஜமாவே நமக்கு ஃப்ரீ தானா அப்படின்ட்டு நம்ம என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கோமா? ஹலோ மக்களே, வணக்கம். இது உங்க மொபைல் ஃபோன் லைப்ரரி. நான் உங்க மகேந்திரன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஃப்ரீன்ற பேர்ல நம்மளோட மொபைலை எல்லாம் பக் பண்ணி கன்சியூமர் இன்ட்ரெஸ்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து பணம் சம்பாதிக்கிற ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஆப்ஸ்லாம் ஒன்று நீங்க டைரக்டா பே பண்ணி ப்ரோ ஆப் வாங்கணும், அப்படி இல்லாட்டி உங்களை இன்டைரக்டா வர்ச்சுவலா பே பண்ண வைப்பாங்க. லட்சம் கோடின்னு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி அந்த கம்பெனியில் எம்ப்ளாயிஸை போட்டு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்லாம் டெவலப் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு யாரும் முட்டாள் கிடையாது. அதை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ட்டு தான் எல்லாருமே பார்ப்பாங்க. நம்ம ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போது அது எதுக்கு இவ்வளவு பெர்மிஷன்ஸ் கேக்குதுன்னு நீங்க என்னைக்குமே திங்க் பண்ணிருக்கீங்களா? எக்ஸாம்பிளுக்கு ஷேரிட் என்ற ஆப்போட வேலையே ஒருத்தங்க போன்ல இருக்கிற ஃபைல்ஸை இன்னொருத்தங்க போனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதா. அந்த அப்ளிகேஷன் உங்களோட ஸ்டோரேஜ் பிரிவிலேஜ் கேட்கலாம், இல்ல வைஃபை கேட்கலாம், இல்லாட்டி ப்ளூடூத்தோட பெர்மிஷன்ஸ் கேட்கலாம். ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் மாறா உங்களோட லொகேஷன் பெர்மிஷனை கேட்கும். அப்படி நீங்க லொகேஷன் பெர்மிஷனை கொடுக்க தவறிட்டீங்கன்னா அந்த ஆப் க்ளோஸ் ஆயிடும், உங்களால ஃபைல்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. சோ இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனா ஓடிஜி பென் டிரைவ் வச்சுக்கிட்டு அதுல அந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணி நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பெரிய கொள்ளக்காரன் ட்ரூ காலர். நம்மளோட கான்டாக்ட்ஸோட பிரைவேசி நம்மள நிறைய பேருக்கு தெரியறதே இல்ல. அதனால தான் ட்ரூ காலர் மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதுல கான்டாக்ட் ஆக்சஸ் கொடுக்கிறோம். அந்த பெர்மிஷனை வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட இருந்தே டேட்டாபேஸ் பில்ட் பண்ணிட்டு திரும்ப நமக்கே நம்மளோட டேட்டாபேஸ் சேல் பண்றதுக்கு பைசா கேட்பாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் salaried மொபைல் நம்பர்ஸோட டேட்டாபேஸ், அதாவது 1,00,000 கான்டாக்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னாக்க 20,000 ரூபாய் மினிமம் சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ அது கண்டிப்பா டபுள் ஆயிருக்கும். சோ இந்த கான்டாக்ட்ஸ்லாம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா ட்ரூ காலர் போன்ற ஆப்ஸ் தான் இந்த கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணிக்கிட்டு வெளி மார்க்கெட்ல வித்துட்டு இருக்காங்க. நம்ம டவுன்லோட் பண்ற ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் அதோட வேலையை செய்யறதுக்கு என்ன பெர்மிஷன் வேணுமோ அதை மட்டுமே நம்ம கொடுத்தோம்னா பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது தெரியாம பெர்மிஷன் அலோவ் பண்ணிட்டீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஐஸ்கிரீம் சாண்ட்விச்சுக்கு அப்புறமேட்டுக்கு வந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே அந்த பிரிவிலேஜை ரிவோக் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. நிச்சயமா இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு தெரிஞ்சுதான் கூகுளே இதுல தலையிட்டு இந்த மாதிரி பெர்மிஷன்ஸை திரும்ப பெறறதுக்கான ஆப்ஷனை கொடுத்திருக்காங்க. இன்னும் சில ஆப்ஸ் ஆப்லாக், mxplayer போன்ற ஆப்ஸ் எல்லாம் இ-காமர்ஸ் ஜாம்பவான்களான அமேசான், பிளிப்கார்ட் போன்றவங்களோட கையாள் மாதிரி தான். நீங்க அமேசான், பிளிப்கார்ட்ல பாக்குற பொருட்களை அந்த ஆப்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட போனோட கேட்ச் மெமரியில வச்சிருக்கோம். இந்த ஆப்ஸ் எல்லாம் போய் அந்த கேட்ச் மெமரியில இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கஸ்டமைஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டை ரெடி பண்ணி தரும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து நீங்க டெம்ட் ஆகி கடைசியில் வேற வழியே இல்லாம அந்த ப்ராடக்ட்டை நீங்க வாங்கிடுவீங்க. இது மாதிரி இன்னும் பல ஆப்ஸ் இருக்குங்க, சொல்லிக்கிட்டே போலாம். நம்ம கொஞ்சம் பிரிகாஷியஸா இல்லனாக்க நமக்கு தெரியாமலே நமக்கு ஸ்பை கேம் வச்சுப்போம். முக்கியமா உங்களோட போன் கான்டாக்ட்ஸ் பெர்மிஷனை டினை பண்ணி வைங்க. மெசேஜை ரீட் பண்றதுக்கு எந்த ஆப்ஸுக்குமே பெர்மிஷன் தராதீங்க. அப்படி பெர்மிஷன் கொடுத்தா தான் அந்த ஆப் ஒர்க் ஆகும் அப்படின்னா அப்படிப்பட்ட ஆப்பே வேண்டாம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸ் நிறைய இருக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயமா மேக்ஸிமம் மணி டிரான்சாக்ஷன்ஸை பேங்கோட நேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ்லயே பண்ணுங்க. அட்ராக்டிவ் கேஷ்பேக் ஆஃபர்க்காக வேற ஏதாவது ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதுல டிரான்சாக்ஷன் பண்ணி பின்னாடி பிரச்சனையை நீங்களே இன்வைட் பண்ணிக்காதீங்க. ஸோ எந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணாலும் அதுக்கு தேவையான பெர்மிஷனை மட்டும் கொடுத்து நம்ம தான் டிஜிட்டல் தீவிரவாதிகள் கிட்ட இருந்து காப்பாத்திக்கணும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிஜிட்டல் மாஃபியாஸை பத்தி பார்த்தோம். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க.